பிரம்மாண்டமா நடக்க இருக்க ராஷ்மிகா அவங்களுடைய கல்யாணத்துல இவ்வளவு ஏற்பாடுகளா, விருந்து வைக்கவே இவ்வளவு தூரம் செலவு பண்ணிருக்காங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராஷ்மிகா அவங்களும் விஜய் தேவரகொண்டா அவரும் திருமணம் பண்ணிக்க போறாங்கன்னு. ஏன்னா அவங்களே இந்த விஷயத்த அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருந்தாங்க. ரெண்டு பேரும் நேற்று முன்தினம் தங்களோட திருமண நிகழ்வை இன்ஸ்டாவில பதிவிட்டு உறுதி செஞ்சாங்க. 26ஆம் தேதி திருமணம். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே காதலிச்சிட்டு இருந்தாங்க. எப்ப திருமணம்னு கேட்ட எல்லாருக்கும் பதில் கொடுத்துட்டாங்க. இவங்க ரொம்ப பிரபலமான உணவுகளை, அதுவும் விருந்தினர்களுக்கு அவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். உணவு எல்லாம் சிறப்பு வாய்ந்ததா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தூரம் மெனு கார்டெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்களாம். சொல்ல போனா யாருமே இதுவரைக்கும் சாப்பிடாத மாதிரி ரொம்ப சுவையான உணவுகளை இவங்களோட திருமணத்துல வர விருந்தினர்களுக்கு கொடுக்க இருக்காங்களாம். ஜப்பானிய உணவுகள் எல்லாம் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப பிரம்மாண்டமா பண்ண இருக்காங்களாம். இந்த திருமணத்துக்காக ராஷ்மிகா அவங்க ஒரு 4 நாள் முன்னாடியே எல்லா வேலைகளும் தள்ளி வச்சுட்டு முழுக்க முழுக்க இதை மட்டும் பாக்குறாங்களாம். பல மாதங்களா இவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா, இது எல்லாம் பொய்ன்னு பேசின எல்லாருக்குமே பதிலடி கொடுத்துட்டாங்க. நாங்க எந்த திட்டத்தை போடுறதுக்கு முன்னாடியும் எதையோ தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க தான் எங்க கூட இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு இந்த பத்திரிகையை ஷேர் பண்ணி அவங்களோட சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருந்தாங்க. அதே போல எங்க ரெண்டு பேரையும் இவ்வளவு அன்போடு தாங்கி நிக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி, நீங்க எப்பவும் எங்களோட ஒரு பகுதியா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி இருந்தாங்க. இந்த ஹோட்டல் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காம். உதய்பூர் திருமணத்துக்கு அப்புறமும் மார்ச் 4ஆம் தேதி ஹைதராபாத்ல இருக்க தார் கிருஷ்ணாவில இவங்களோட பிரம்மாண்டமான வரவேற்பு நிகழ்ச்சி நடக்க இருக்காம். அங்கு தெலுங்கு திரைப்பட பிரபலங்கள் நிறைய பேரும் தொழில்துறை நண்பர்கள் எல்லாம் கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமா குடும்பத்தை வச்சும் நண்பர்கள் உறவினர்களை வச்சும் தான் நடத்த இருக்காங்க. இவங்களோட வரவேற்பு தான் மிகப்பெரிய அளவுல நடத்த இருக்கு. அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கில் செலவு பண்ணி உணவுக்கெல்லாம் அவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம். பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் ராஷ்மிகா அவங்களும் விஜய் தேவரகொண்டா அவருமே இதுக்காக நேரம் செலவிட்டு வர எல்லாருக்குமே எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவ்வளவு முயற்சி பண்ணாங்களாம். இப்ப சமூக வலைதளம் எடுத்தாலே இவங்களோட திருமண பேச்சு தாங்க. இந்த பிரம்மாண்டமான திருமணத்தை பத்தி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பிரபலங்கள் யார் யார் கலந்துக்க போறாங்க, யார் யாரெல்லாம் இவங்களை வாழ்த்த நேர்ல வர போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இவங்களுக்கு நடக்க இருக்கிறதுனால அவங்களே சந்தோஷமா அவங்க ரசிகர்கள் கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல ரசிகர்களும் இவங்களோட திருமண புகைப்படம், திருமண நிகழ்ச்சி வீடியோ எல்லாம் ஏதாவது வெளியாகுமான்னு எதிர்பார்க்கறாங்க. திருமணத்துக்கு வர யாருமே மொபைல் கூட கொண்டு வரக்கூடாது, அனுமதி இல்ல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் பார்த்திருந்தோம். இதெல்லாம் உண்மையா என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரோட புகைப்படம், இது வரைக்கும் அவங்க காதலிச்ச சமயத்துல கூட எந்த ஒரு புகைப்படம் பதிவிட்டது இல்ல. ரசிகர்கள் இதை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.